கல்வியின் மகிமை. கற்க கசடர. கல்வி என்பது வாழ்வின் ஒளி. அது எதற்கும் விலை வைக்க முடியாத ஒன்று. கற்க கசடரக். கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. கற்றதை தெளிவாக கற்றுக்கொண்டு அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்தினால்தான் கல்வி பயன் தரும். கற்றவனாக இருப்பது மட்டும் போதாது, கற்றதை வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும். அப்போதுதான் கல்வி நம் வாழ்க்கையை ஒளியாக மாற்றும். நன்றி. வாழ்க தமிழ். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணும் என்ற கணித அறிவும் எழுத்தும் என்ற கல்வி அறிவும் ஆகிய இவ்விரண்டும் மனித வாழ்க்கைக்கு கண்கள் போன்றவை. கண் இல்லாமல் உலகை காண முடியாதது போல் எண் மற்றும் எழுத்து அறிவு இல்லாமல் மனிதன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நன்றி. வாழ்க தமிழ். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். கல்வி கற்றவர்கள்தான் உண்மையான கண்களை உடையவர்கள் என்று கூறப்படுவர். கல்வி இல்லாதவர்கள் முகத்தில் 2 கண்கள் இருந்தாலும் அவை பயனற்ற புண்கள் போன்றவையாம். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். வாழ்க தமிழ். உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். புலவர்கள் மக்களுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து வாழ்வார்கள். ஆனால் அவர்களின் மனம் உலகப் பற்றுகளிலிருந்து விடுபட்டதாக இருக்கும். எல்லாரும் மகிழும் வகையிலே கூடி மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி பழகுவதும், பிரிந்திட நேரும்போது இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்கப் போகிறோம் என்று அவர்கள் எண்ணி மனங்கலங்குவதும் அறிவிற் சிறந்த கற்று அறிந்தவரின் செயலாகும். உவப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். நன்றி. வாழ்க தமிழ். திருக்குறள். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். செல்வர்களின் முன்னே உதவி கேட்கும் எளியவர் பணிவோடு நிற்பது போல ஆசிரியரிடம் பணிந்து நின்று கற்றவரே சிறந்தவர்.
அறிவைப் பெறும் மனிதனின் மிகப்பெரிய குணம் தாழ்மையாகும். தாழ்மை இல்லாமல் கற்றால் அது உண்மையான கல்வி அல்ல. உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றுங் கற்றார், கடையரே கல்லாதவர். நன்றி. வாழ்க தமிழ். திருக்குறள். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. குழந்தைகளே, மணலில் தோண்டப்படும் கிணற்றில் எவ்வளவு தோண்டுகிறோமோ அவ்வளவு தண்ணீர் மேலே வரும். அதேபோல் நாம் எவ்வளவு கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு அறிவு அதிகரித்து கொண்டே இருக்கும். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. நன்றி. வாழ்க தமிழ். திருக்குறள். அதிகாரம் 40. கல்வி. குறள் 397. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையுங் கல்லாதவாறு. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையுங் கல்லாதவாறு. குழந்தைகளே, ஒருவன் கல்வி கற்றிருந்தால் அவனுக்கு எந்த நாடும் அந்நிய நாடாக இருக்காது. கல்வி கற்றவருக்கு உலகமே தன் ஊராகும். ஆனால் கல்வி கற்காதவன் எங்கு சென்றாலும் ஆதரவு பெறுவது கடினம். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. நன்றி. வாழ்க தமிழ். திருக்குறள். அதிகாரம் 40. கல்வி. கல்வி. குறள் 398. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு கெழுமையும் ஏமாப்புடைத்து. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு கெழுமையும் ஏமாப்புடைத்து. குழந்தைகளே, ஒரு பிறவியில் ஒருவர் கற்ற கல்வி அவருக்கு 7 பிறவிகளிலும் பாதுகாப்பாக இருக்கும். அதாவது செல்வம், பொருள் போன்றவை இழக்கலாம், ஆனால் கல்வி என்ற செல்வம் ஒருபோதும் அழியாது. கல்வி என்பது மனிதனை என்றும் காக்கும் மிகப்பெரிய செல்வம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு கெழுமையும் ஏமாப்புடைத்து. நன்றி. வாழ்க தமிழ். திருக்குறள். அதிகாரம் 40. கல்வி. குறள் 399. தாமின் புருவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார். தாமின் புருவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார். குழந்தைகளே, தாமாகவே கற்றுக்கொண்ட கல்வியின் பயன் உலக மக்கள் அனைவருக்கும் பயன்படுகிறது என்பதை அறிவுடையவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால் அவர்கள் கல்வியை மேலும் மேலும் கற்க வேண்டும் என்று விரும்புவார்கள். தாமின் புருவது உலகின் புறக்கண்டு காமுருவர். நன்றி. வாழ்க தமிழ். கேடில் விழு
விழுச்செல்வம் கல்வியோருவர்க்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவர்க்கு மாடல்ல மற்றையவை. ஒரு மனிதனுக்கு அழிவில்லாத உயர்ந்த செல்வம் கல்வியாகும். பணம், பொருள் போன்றவை நிலைத்திருக்காது. ஆனால் கல்வி என்ற செல்வம் எப்போதும் நிலையானது. கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவர்க்கு மாடல்ல மற்றையவை. நன்றி. வாழ்க தமிழ்.